அண்மை செய்தி. பட்ஜெட்டில் தமிழகத்தை பாஜக வஞ்சித்திருப்பதாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் வரும் 12ஆம் தேதி திமுக கூட்டணி போராட்டம் அறிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி தற்போது திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற பெயரில் போராட்டம் அறிவித்திருக்கிறார்கள். அந்த போராட்டம் குறித்து வந்த செய்தி குறிப்பில், ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிராகவும் 100 நாள் வேலையை ஒழிக்கும் சட்ட விவசாயிகளுடைய வயிற்றிலடிக்கும் இத்தகைய வர்த்தக ஒப்பந்தம் என தொடர்ச்சியாக கூறிய நிலையில், எனவே அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் என ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வளர்ச்சியை தடுத்து வரும் ஒன்றிய பாஜக அரசையும் அதற்கு ஒத்து ஊதும் அடிமை அதிமுகவையும் கண்டித்து தமிழ்நாட்டின் அனைத்து மாநகரங்களிலும் ஊரு இடத்திலும் கட்சியினுடைய ஒன்றியம் நகரம் போரூர் அளவிலும் இந்த போராட்டம் வருகின்ற வியாழக்கிழமை 12ஆம் தேதி நடைபெறும் என்றும் அந்த அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்து மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாகவும் 100 நாள் வேலைவாய்ப்பை ஒழிக்கும் சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாகவும் தமிழ்நாடு முழுக்க இந்த பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டி திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் சார்பில் வருகின்ற 12ஆம் தேதி வியாழக்கிழமை அனைத்து ஒன்றியம் நகரம் போரூர் அளவிலும் இந்த போராட்டம் காலை 10:30 மணி அளவில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நடைபெறும் என்று இந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் 100 நாள் வேலை ஒழிப்பு சட்டம், விவசாயத்தை அளிக்கும் ஒப்பந்தம் என கிராமப்புற மக்கள் மீது இரட்டை அணுகுண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு எனவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்தும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுப்பதாகவும் அதற்காக வருகின்ற வியாழக்கிழமை 12ஆம் தேதி அனைத்து மாவட்டம் மற்றும் ஒன்றிய போரூர் கழகம் சார்பிலும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து இந்த போராட்டம் நடைபெறும் என்று தற்போது அந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.